சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு? நம்ம ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அப்பா விஷயத்தை கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே வந்து பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நேற்றே சந்தேகமாக இருந்தது இல்லைங்களா? ஸோ இது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மே ஆயிடுச்சுங்க. மனோஜை இன்டர்வியூக்கு அனுப்பி வச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து வேணும்னே கர்ப்பமாக இருக்கிற மாதிரி நடித்தேன் வாமிட் பண்ணிக்கிட்டு. ஏன்னா அந்த நேரத்தில் விஜயா ஆண்டி வந்து என்ன அப்பாவை பற்றி கேட்டாங்க. அந்த டைமில் திசை திருப்புறதுக்காக தான் அப்படி பண்ணினேன், மற்றபடி நான் ஒன்றும் கர்ப்பமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜயா வந்து வீட்டையே ரெண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரோகிணிக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லியிருக்காங்களாட்டுக்கு. தன்னோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 சாக்கு நிறைய மாங்காவை எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ ரோகிணிக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன், ஏன்னா அந்த பொண்ணு நான் பார்த்த மருமகளாச்சே அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மாங்காவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவங்க மட்டும் தெரியாமல் கொட்டி விட்டுட்டாங்க. அதில் காலை வைக்கிற மீனா நேராக வலிக்கிக்கிட்டே போயிட்டு நம்ம முத்து மேலே விழுவுறாங்க. முத்துவும் அப்படியே கேட்ச் பண்ணிடுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவுமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க டைமில் ரோகிணியும் நம்ம மனோஜும் வீட்டுக்கு வராங்க. ரோகிணி தான் கர்ப்பமாக இல்லையே. வந்த உடனே விஜயா கிட்ட சாரி ஆண்டி நான் கர்ப்பமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம விஜயாவுக்கு அப்படியே மனசு அப்செட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அதுக்கப்புறம் நம்ம விஜயா வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணி எப்போம்மா வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த முத்து இருக்கிற வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு தடாலடியாக சொல்லிடுறாங்க. ஸோ இன்னி எபிசோடில் வந்து இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.